ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்குறோம். அதன்படி இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சைந்தவிக்கு அவர் அண்ணா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. அப்புறம் சரிகமபாவோட ஜட்ஜாக இருக்காங்க சைந்தவி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து சர்ப்ரைஸ் பண்ண பிரதர் என்ன சொன்னாருங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியூசிக் டைரக்டரான சைந்தவி, ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேருமே மியூசிக் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து நிறைய படங்களில் பணியாற்றி வராருங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமேலு அவங்களுடைய 12 வருஷம் திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் கோர்ட் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்குதுன்னா, சைந்தவி குழந்தைய பார்த்துக்கிட்டோம், நீங்கள் சாட்டர்டே சண்டே குழந்தைய நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் குழந்தைய சைந்தவியை பார்த்துக்கிட்டோம், அதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீ தமிழில் வர சரிகமபால ஜட்ஜாக இருக்காங்க சைந்தவி. அதில் வந்து அவங்க ஜட்ஜாக இருக்கும்போது திடீர்னு அவர் அண்ணா வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தார். ஆங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போகிறோம், அவரை பார்த்தா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு சைந்தவி வந்து அவங்க அண்ணாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேலு கண்கலங்கிபடியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அண்ணா தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைந்தவி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்துருக்கவே முடியாது, அவள் என்னுடைய தங்கையாக கிடைச்சது எனக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அவளை தான் நான் என்னுடைய குழந்தையாவே நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு கவலை ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் புலம்புவாங்க, பேசுவாங்க, அழுவாங்க. ஆனால் அவள் சந்தோஷத்தை கூட வெளியில் சொல்லவே மாட்டாள். ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு. அதனால தான் அவள் லவ்வராக ஒருத்தரை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் அவளுக்கு ஓகே சொன்னோம். இப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்தில் சைந்தவி ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறா. அதே மாதிரி அவள் பொண்ணையும் அவளையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம், எங்களுடைய குழந்தைங்களாட்டம் தான் நாங்கள் அவளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காகவே அவரோட அண்ணாவை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க சைந்தவி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே தேத்திக்கிட்டு என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, என்னுடைய பிரதர் வந்து எனக்கு பெரிய கிஃப்ட்டு, அதை விட பெரிய கிஃப்ட்டு என்னுடைய அண்ணி. அவங்க ரெண்டு பேருமே என்னை வந்து எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணாங்க, இந்த விஷயத்தில் அவங்க என்னை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத நான் வார்த்தையால் சொல்லிட முடியாது. என் ஃபேமிலி இந்த விஷயத்தில் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த முடிவை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருந்தாலும் இதை நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே நான் லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கணும், என் பொண்ணுக்காக நான் இன்னும் அதிக தூரம் ஓட வேண்டியது இருக்குது. அதில் என்னுடைய ஃபேமிலி எனக்கு ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைந்தவி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் இந்த சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷோட டிவோர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.